ஸோ அல்ல மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்னடா ஹாப்பியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹாப்பியாலாம் இல்லை, நார்மலாக சொல்கிற மாதிரியே சொல்லலாம். நம்ம ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங்கு. என்னடா ட்ரானு அப்படியே என்னதுடா சில்ட்ரன்ஸ் ப்ரேயிங் ட்ரான் லைக் ஹெலிகாப்டர் அந்த மாதிரி நம்ம ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம்னா ட்ரான். அந்த ட்ரானை பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. என்ன ஆச்சு என்னன்னு கேட்குறேன். நம்ம செகண்ட் சேனல் வீடியோ போட்டிருப்பேன், அது மே 2025 போட்டிருப்பேன். இது இல்லை ஒன்று எனக்கு, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா SMD vlogs. இது SMD 2.2. நான் மிஸ்டர் ரைஸ்டார் 2.2. அது மிஸ்டர் ரைஸ்டாரே இல்லை, SMD vlogsன்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க, போட்டிருப்பேன். அந்த அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மே 2025 போட்டிருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காரைக்குடியில் இருக்கேன், காரை ஓட்ட போகிறேன். எட்ட மாட்டி இந்த ஸ்பீடு பிரேக்கர் தொல்லை பண்ணுதுங்க. என் கார் இப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்து எத்த மாட்டேங்க. நான் ஹைட்டாக இருக்கேன், அமுத்த கூட முடியல. இப்படி எனக்கு இறங்கி வந்தாலும் அமுத்துறேன், எனக்கு முடியல. இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னது. கம்ப்ளைண்ட் நம்ம ட்ரானை வந்து பார்த்தா காண போயிடுச்சு. என் கண்ணுக்குடி இது மும்பையில் நம்ம வீடியோ எடுத்துருப்போம். இப்போ மும்பையில் இல்லை, நான் வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருக்கேன். இதான் எங்கள் அத்தை வீடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். போய் எவ்வளோ கார் ஸ்பீடு பிரேக்கர் போனால் கார் எத்த மாட்டேங்குதுங்க. சும்மா எனக்கு ஹைட்டாக தான் காம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சா காம்ப்ளைண்ட்டாக கொடுக்க முடியல. சரி வாங்க, அது எங்கே வந்துச்சுன்னு காமிக்க. செப்பல் போட்டுக்கிறேன். என்கிட்ட செப்பல் இருந்தாரா, நீங்கள் இருக்க எல்லா செப்பலும் நான் தூக்கி போயிட்டேன் எங்கள் ஊருக்கு, மீன்ஸ் மும்பைக்கு. இதான் என்னோட வீடு. எங்கே போச்சுன்னு காமிக்க வாங்க. நான் எங்கே தெரியுமா, என்கிட்ட ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் நாங்களும் மீன்ஸ் அந்த அண்ணன் எங்கள் ஃப்ரெண்டு. இப்போ அண்ணன் அவன் பேர் திலகேஷ். அவங்க அழுதுறாங்க. எங்கே ட்ரோன் இருந்துச்சா, ட்ரோனை நான் அப்படியே பறக்க விட்டேன். இன்னும் என் கை ரிமோட் இல்லை, அண்ணன் கை ரிமோட் இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. இங்கே ரிமோட்டு வச்சு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். அந்த அண்ணன் கை ரிமோட் இருந்துச்சா, அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஓடையில். அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஓடிச்சு கொஞ்சம் இப்போ ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது முன்னாடியே ஓடல. இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம் ஓடுதா இல்லைன்னு தெரியல. இப்போ நான் அப்போ ஓடல. மதியானம் 2 மணிக்கு இல்லை மதியானம் 12 மணிக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு நான் விட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா, அப்போது நான் ட்ரான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரான் மிஸ்ஸிங் ஆக்சிடெண்ட் ஆக முன்னாடி, அந்த ட்ரான் ஆக்சிடெண்ட் ஆக முன்னாடி நான் ஓட்டியிருந்தேன். அதுக்கு பிஃபோர் ஃப்ளாஷ்பேக். அப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ட்ரானை. அப்போது ஓட்டிருக்கும்போது நான் ஓட்டியிருந்த ட்ரான் நான் அண்ணன் ஓட்டலை. அது எங்கேயோ பட்டு, அதோ அந்த வீடு இருக்குல்ல, கட்டுற வீடு, அந்த வீட்டுக்குள்ளே பட்டு அது அங்கே உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் உடையில எதுவும் டேமேஜ் ஆகலை. எடுத்து வந்து பார்த்தா ஓடவே இல்லை. அது அண்ணன் ட்ரானை பற்றி படிச்சிருக்கான். அதனால் 9th ஸ்டாண்டர்டில் அண்ணன் கொடுத்தேன். நான் அண்ணன்கிட்ட, என் ஃப்ரெண்டு அண்ணன்கிட்ட தெரியாமல் அதை கண்ட்ரோல் இல்லை. அப்போது திடீர்னு ஆன் ஆகிடுச்சு. திடீர்னு ஆன் ஆகும்போது பறந்து கீழே அண்ணன் வர வைக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பறந்துருச்சு. கீழே வர வச்சா பறக்குது. ஆஃப் பண்ணவே இல்லை அந்த அண்ணன். அப்புறம் எங்கே போய் என்ன ஆச்சு, அந்த ஆளுங்க வந்து எங்கள் அப்பா கைண்ட் பர்சன்.
அது தெரியாமல் நான் அண்ணன் அழுது அந்த எங்கள் அப்பா ரொம்ப கைண்டு. அது தெரியாமல் அந்த ட்ரான் அண்ணன்கிட்ட ரிமோட் இருந்துச்சு, அவங்க விட்டுருந்தாங்க. தூக்கும் போது அந்த ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டு போக முடியுமோ மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியுமோ அது ஒரு ஹைட்டுக்கு போய் ஒரு காட்டுக்குள்ளே இருந்துச்சு. காடும் இல்லை, ஒரு பாம்பு, பிரேசிலில் இருக்க பாம்பு ஐலாண்ட் மாதிரி அது இருக்குங்க. ஃபுல்லாக பாம்புங்க. அங்கே காமிக்க வாங்க. இதோ அது இருக்குல்ல, அங்கே வந்துச்சு அந்த காட்டுக்குள்ளார. தெரியுதா இப்போ என்னென்ன ஆயிட்டுன்ட்டு? அந்த காட்டுக்குள்ளார போய் விழுந்துச்சுங்க. எனக்கா என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன். நான் அண்ணன் இங்கே இருந்த ட்ரோனு, ஆனால் அண்ணன் இங்கே இருந்த ட்ரோனை ஓடிட்டுருக்காங்க. அப்படி மேலே தூக்குறோம், அது மேலே தூக்கும் போது இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடுச்சு, மீன்ஸ் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடுச்சு. அப்படி போய் என்னோட ஹைட்டுக்கு மேலே வந்துடுச்சு. அப்படி போய் ரொம்ப அண்ணன் கீழே அமுத்துறாங்க. கீழே ஆகி இன்னும் மேலே போய் மேக்ஸ் அதோட ட்ரான் ஹைட்டு போயிடுச்சு. ட்ரான் இரவு ஜூம் பண்ணி பார்க்குறோமா? எப்படா காணும்? இதா எப்படி இருக்கு? அந்த காட்டுக்குள்ளே வந்துச்சுங்க. அவ்வளோ ஹைட்டாக, அது எவ்வளோ ஹைட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஹைட்டாக அந்த கம்பிக்கும் மேலே போணுச்சு. அப்போ யோசிச்சுப்பாங்க, அது எல்லாம் ஹைட்டாக போய்கிட்டு அப்படியே போய் யூட்டன் அடித்து அது அங்கே போய் விழுந்து நம்ம ட்ரான் இருக்கிறமா ஆகும்னு தெரியாது. அது எப்படி இப்படி ஆகணும்னு தெரியல. ஆசை அந்த ட்ரான் எதுக்கு ஓட்டினதுன்னா, டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு ஓட்டுறது, டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்ம சேனலில் எஸ்எம்டி சேனல்லையே எதுக்கு வீடியோ போட்டேன்னா, இனிமேல் ட்ரான் வீடியோ வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிலாம் போட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரான் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் போட்டேன். நம்ம ட்ரான் வாங்கி இந்த ட்ரான் வீடியோ வரும்னு சொல்லிவிட்டு, அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா, எங்கள் அப்பா வந்து எங்கேயோ ஒளியை வச்சு இப்போ தான் நான் நேற்று முன்னாடிலாம் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அப்பயே போட்டிருக்கணும். அப்போ நான் மும்பையில் இருந்தேன். அந்த பாம்பு அந்த ட்ரான் வந்து மும்பையில் இருந்துச்சு. அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு காலையில் இல்லை நேற்று காலையில் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி, நேற்று எங்கள் வீடு இருக்குது, அங்கே திருநெல்வேலி உள்ள வீடு இருக்குது, எங்கள் ஆயா வீடு. அங்கே போய் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இங்கே வந்து, ஏன்னா எப்போ 5 மணிக்கு தான் வந்தேன் நான். நேற்று காலையில் 6 மணிக்கு தான் வந்தேன். அப்புறம் ட்ரானு நீங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறான்னு சொல்லிவிட்டு அந்த பேர் ட்ரான் எப்படி இருக்குது, நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும்ல, நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுன்ட்டு ட்ரான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறான்னு எடுத்து விட்டேன். நான் விடல, என் அண்ணன் விட்டான், என் ஃப்ரெண்டு அண்ணன் விட்டான். அந்த காட்டுக்கு சென்டரில் போய் வந்துச்சு. எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், எங்கள் அத்தை மாமா வேறு சொல்கிறாங்க, இன்னும் ட்ரான் இங்கே பாம்புல வந்துக்குன்ட்டு. எனக்கும் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாள் ஒரு பாம்பு வந்துச்சு ஆகஸ்ட்டில். இந்த புது வீடு, இந்த வீடு கிரே பிரசவம் பண்ண முடியாது. அப்போது இந்த வீடு ஆகஸ்ட்லாம் கிரே பிரசவம் பண்ணேன், சொந்த வீடு. இங்கே இருந்து இப்போ சிமெண்ட்லாம் அப்போ இல்லை, இங்கே ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு இங்கே காலை நிறுத்தி இங்கே பாம்பு வந்து அங்கே போய் உக்காந்து மறுபடியும் விரட்டி அப்படி உள்ளார போச்சு. அப்புறம் மழை காலம் 2025 ஆகஸ்ட். அப்போ மழை, இப்போ சரியான மழை. அப்போலாம் அன்றைக்கி ஒரு நாள் சரியான மழை.
போய் அப்போது சின்ன பாம்பு மாதிரி வந்துருந்துச்சு. அப்போ இன்னொன்று என்டர்டைன்மெண்ட் விஷயம் சொல்லணும்னா, அதுவும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழம் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எடுத்து காமிக்கணுமா? இந்த மாதிரி நிறையா பழம் இருக்கும். பழம் செடியெலாம் அங்கே பாருங்கள், பழம்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க. நிறைய பழம் இருக்குங்க, பார்த்தீங்களா? ஏய் போடா ஐயாடா அம்மா, ஏய் ஸ்பைடர்டா, ஆத்தாடி அம்மா. ஏய் ஸ்பைடரு ஃப்ரெண்ட், ஸ்பைடருங்க, ஸ்பைடரா அது? ஆனால் யாரா நீனு? டேய் அக்கா, யாராச்சிருக்கீங்களா? ஏய் மேய்ச்சி விட்டேன்டா, அவ்வளோதான். இது ஒன்று இருந்துச்சு, இப்போ அதுவும் முடிச்சு ஸ்பைடர்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே நிறைய இருக்குங்க, கொட்டை அள்ளி இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கிறேன், வேணான்னா எடுக்க வேணாம். இங்கே பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடக்குள்ள சாப்பிட்றேன், நல்லா இருக்குங்க. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லிடலாம், சாப்பிட்றதுன்னா கழுவி விட்டு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு இந்த மாதிரி செடியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடணுன்னா கழுவி விட்டு சாப்பிடுங்கண்ணே. பாய்.